ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து திட்டம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தோம்னா இன்னைக்கு தேர்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு ரெண்டு பார்க்க போகிறோம். ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஸோ இது வந்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டதுமே ரொம்ப ஒரு முக்கியமானதுமே கூட. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இதிலே பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் அதோட விரிவாக்கம் சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா? காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கம்னு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? அது ஒண்ணு பார்க்க போறோம். அடுத்து இது முடிஞ்சது பாத்தீங்கன்னா இன்னொரு சின்னதுதான், நீயே உனக்கு ராஜா திட்டம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ உணவு திட்டம், முதலமைச்சர் உணவு திட்டம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், பட் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. சோ வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி கேட்கறாங்க இல்லையா? 15/9/2022. ஸோ 15/9/2022. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்டம்பர் அப்புறம் நவம்பர் அந்த மாதிரி வாக்கில் தான் வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ வந்து அதனால அது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, தமிழக அரசார் பாருங்க மதுரையில், ஓகேங்களா, மதுரையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். வந்து ஃபர்ஸ்ட் அதிகாரப்பூர்வமா அது எங்க தொடங்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் தான். என்னைக்குன்னு பார்த்தோம்னா 15/9/2022. ஓகேங்களா? இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது கூற்று காரணம்ல, அதாவது எதுல இருந்து அதாவது தொடக்கப்பள்ளியா இல்ல மேல்நிலையா கேட்டிருந்தாங்க இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. நோக்கம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி நாட்களிலும் எங்க பள்ளி நாட்கள்ல 1-5 வரைக்கும் வகுப்பு பாருங்க, 1-5 முக்கியமா பாயிண்ட் இதெல்லாம். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு, ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சத்தான காலை உணவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அதோட தீம் பாருங்க, காலை உணவு கல்வி உரிமை. இதுவுமே பார்த்துக்கணும், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? காலை உணவு கல்வி உரிமை வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய இத்திட்டம் ஏழை மக்களின் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்திற்காக அரசின் கடமையாக தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, கடலூர் மாவட்டம்ல, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில இருக்கு இல்லையா? ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இதோட அமைச்சகம் எந்த துறை வந்து இதுக்கு வந்து செயலாற்றி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழக அரசு தான் செயல்படுது, அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தோம்னா இதோட துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சமூக நலத்துறை மட்டும் அப்படின்னு சொன்னாலும் தப்பு, பெண்கள் மேம்பாட்டுத்துறை மட்டும் அப்படின்னு சொன்னாலும் தப்பு, ரெண்டுமே சேர்ந்து. ஓகேங்களா? சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இது வருது. ஓகேங்களா? ஓகே, இதோட பயனாளிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? தொடக்கப்பள்ளி மாணவர்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். எத்தனாவது வகுப்பு பார்த்தோம்னா 1-5 வரைக்கும். ஓகேங்களா? இது பயனாளிகள். தகுதி வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சத்தான காலை உணவை அரசு பள்ளிகளில் பயிலும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் எல்லாருமே தகுதியுடையவர்கள் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து மிகுந்த காலை உணவு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்து உட்கொள்ளலை அதிகரிக்க சமச்சீர் மற்றும் உள்ளூர் உணவுகளை, உள்ளூர் சமச்சீர், இது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இலக்கு விநியோகம். அதாவது பார்த்தோம்னா அதிக ரத்த சோகை விகிதங்களை கொண்ட மாவட்டங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம எக்கனாமிக்ஸ் கூட படிச்சிருப்போம். ஓகேங்களா? ரத்த சோகை வந்து அதிகமா இருக்குது எங்க, கம்மியா இருக்குது எங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மாவட்டங்கள்ல அதுமே மாநில சமச்சீரான வளர்ச்சி, அதாவது SPGF தரவு மூலம் அடையாளம் காணப்பட்டு தொலைதூர கிராம பகுதிகள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிகள் அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் பகுதிகளில் ஆரம்பத்தில் செயல்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து படிச்சுக்கோங்க நல்லா. ஓகே, இதோட உடல் ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேம்பட்ட ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிக்கிற வகையில் ஒவ்வொரு காலை உணவிலும் ஆற்றல், புரதம், கொழுப்பு, இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. என்னென்னக்கு? ஆற்றல், புரதம், கொழுப்பு, இரும்பு. ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. வாரத்தின் நாட்கள் உணவு பட்டியல் என்ன, உணவு பட்டியல் விவரங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு ரொம்ப முக்கியம் பாருங்க. இங்க பாருங்க, பட்ஜெட் 33.56 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். 33.56 கோடி. ஓகே, செயல்படுத்துதல் பார்க்கலாம். படிப்படியா அமலாக்கம். ஓகேங்களா? ஒரே டைம்ல பண்ண முடியாது இல்லையா? ஸோ வந்து படிப்படியா அமலாக்கம் செய்யறாங்க, பார்க்கலாம். சுகாதார குறிகாட்டிகள் மற்றும் மக்கள் தொகை தரவு போன்ற குறிப்பிட்ட அளவுகள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா
சுகாதார குறிகாட்டிகள் மற்றும் மக்கள் தொகை தரவு. இதுதான் வந்து அந்த அளவுகள் அடிப்படையில இருந்து என்ன பண்றாங்க, பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பள்ளி முழுவதும் ஒவ்வொரு கட்டமாக செயல்படுத்துறாங்க. ஓகேங்களா, படிப்படியா செயல்படுத்துறாங்க. எதை பேஸ் பண்ணி? சுகாதார குறிகாட்டிகள் மற்றும் மக்கள் தொகை தரவு. அடுத்து உணவு பட்டியலின் பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு பன்முகத்தன்மை மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கு வாரத்தில் குறைந்தது 2 நாட்களுக்கு, எங்க 2 நாட்களுக்கு உள்ளூர்ல கிடைக்கிற சிறுதானிய வகை இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு சிறுதானியம் வந்து விளையும் இல்லையா. ரொம்ப வந்து வெயில் அடிக்கிற இடத்துல, இந்த புன்சை இடம் வந்து நிறைய இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா அந்த ஆரியம், இந்த மாதிரி கம்பு, இந்த மாதிரி நிறைய விளையும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா என்னதுன்னா, அந்த உள்ளூர் தானியத்தை வந்து 2 நாட்களுக்கு கொடுக்கறது. அதுல ஏதாவது ஒரு இது செஞ்சு சாப்பாடு செஞ்சு, ஓகேங்களா, அந்த மாதிரி. இது வந்து அடுத்து கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களோட உடல்நலம், கல்வி செயல்திறன். ஓகேங்களா, அதுல பார்த்தோம்னா தரமடையணும் பயன்பாட்டு மதிப்பீட்டை உறுதி செய்வதற்காக வேண்டி இதன் மீதான அமலாக்கத்தின் வழக்கமாக கண்காணிப்பை செயல்படுத்துகிறது. ஓகேங்களா, ஸோ வந்து என்ன ஃபேக்டோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி கதையெல்லாம் ஒரு 2 டைம் மாஸ்டர் விட்டுக்கிறீங்க அப்படின்னா கடைசியா ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே. இதை வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. அது எப்போ விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க பார்க்கலாமா? எப்பன்னு பாத்தீங்கன்னா 25/8/2023 இதுவுமே கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் அதிக எண்ணிக்கையிலான தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சத்தான காலை உணவு வழங்குவதை நோக்கமாக கொண்டு முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அதிக எண்ணிக்கையில வரணும்னு விரிவுபடுத்திருக்காங்க. விரிவுபடுத்தினாலே அத்தானே, இது நம் மேல படுத்துதான், ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. அதே சமூக நலத்துறை அண்டு பெண்கள் மேம்பாட்டுத்துறை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பயனாளிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் தமிழகம் முழுவதும் மொத்தமா 31,000 அரசு பள்ளி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து சுமார் 1.7 மில்லியன் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா, இது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கணும். ஓகே, விரிவாக்கத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகரித்த விரிவாக்கம். ஆரம்ப கட்டத்தோட ஒப்பிடும்போது அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு இந்த திட்டம் வந்து பலனை வந்து விரிவுபடுத்துது. அனைவருக்குமான உள்ளடக்கம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டின் பல்வேறு பின்னணிகள் மற்றும் பரந்துபட்ட புவியியலிடங்களை சேர்ந்த மாணவர்கள் அனைத்து பள்ளி நாட்களிலும் சத்தான காலை உணவை பெறுவதை உறுதி செய்கிறது. விரிவாக்கம்னா தானே அனைவரும் உள்ளடக்கணும். மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து ஆதரவுனா என்ன? ஊட்டச்சத்து உட்கொள்வதை மேம்படுத்தவும், சுகாதார சவால்களை எதிர்கொள்ளவும் உள்ளூரில் கிடைக்கும் சிறுதானியங்களை உள்ளிட்ட சமச்சீர் உணவை தொடர்ந்து வழங்குகிறது. ஓகேங்களா, இது சமூகத்தின் மீதான தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களிடையே சுகாதார விழிப்புணர்வு மற்றும் உணவு பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கிறது. மேலும் இது ஒட்டுமொத்த சமூக ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்கிறது. உண்மையான ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் ஓகே, திரும்ப அதே தான் வருது. ஸோ செயல்படுத்தல் விவரம் என்ன பார்த்தோம்னா, இது ஸ்டார்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, முதல்வர் தான். எங்கன்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மதுரை, விரிவாக்க பண்ணது பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகழை ஒன்றிய நடுநிலை பள்ளியின் வரலாற்று சிறப்பை வலியுறுத்தி திட்டத்தின் விரிவாக்க பணியை தொடங்கி வைத்தார். ஓகேங்களா, திட்டத்தோட விரிவாக்கம் எங்க தொடங்கி வைத்தாரு, இதோட திட்டத்தை வந்து எங்க தொடங்கி வைத்தார் அப்படின்றது கரெக்டா பார்த்துக்கணும். பள்ளிகள் வந்து பங்கேற்பு நம்ம பார்த்தோம். விரிவாக்கத்துல 31,000 அரசு பள்ளிகள் உள்ளடக்கியது என்பதோடு தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை சமமாக அணுக செய்வதை உறுதி செய்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கதை. ஓகேங்களா, நம்ம ஃபேக்ட் மட்டும் கரெக்டா படிச்சுக்கலாம். தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு. ஓகேங்களா, நிலையான மற்றும் உள்ளடக்கிய கல்விக் கொள்கைகள் மூலம் பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதில் அரசாங்கத்தின் தற்போது உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது. ஓகே, அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதோட வந்து அந்த முதல்வரின் காலை உணவு திட்டம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், பார்த்துக்கோங்க. அடுத்து நீயே உனக்கு ராஜா திட்டம் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, நீயே உனக்கு ராஜா திட்டம். இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டில் பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் அளித்து திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் இளைஞர்களை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது யாருக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இளைஞர்களுக்காக, அவங்களோட முன்னேற்றத்துக்காக. இதுல வந்து என்னென்னலாம் வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் பாரம்பரிய கலை ஃபர்ஸ்ட், அடுத்து அதுக்கு வந்து புத்துயிர் அளிக்கிறது, அடுத்து திறன் மேம்பாடு 2, 3 வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துது. 3 விஷயம். இது கரெக்டா நோட் பண்ணிக்கணும், இதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இதுக்கு அமைச்சகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்ட் பண்ண நாள் பாருங்க, டிசம்பர் 1. ஓகேங்களா, 1/12, அதாவது வருஷம் முடியறதா ஃபர்ஸ்ட் நாள்லே. ஓகேங்களா, 2023. அப்ப பார்த்தோன்னா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க,
உதயநிதி ஓகேங்களா அவர் தலைமையில தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தில் இது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் தான் இது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது, அடுத்து உதயநிதி, அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம். ஓகேங்களா, சரி ஓகே. இதோட பயனாளிகள் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இளைஞர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பாரம்பரிய கலைகள் மற்றும் கைவினைகள், ஓகேங்களா, கைவினைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் இதன் பயனாளிகள். இவங்க தான் பிரைமரி இது பயனாளிகள், பாரம்பரிய கலைகள் கைவினைகள். ஓகேங்களா, அடுத்து ஓகே. திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பாருங்க, இதுல சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 பாயிண்டா. பாரம்பரிய கலைகளின் மறுமலர்ச்சி. அழிந்து வரும் நிலையில் உள்ள தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கைவினை பொருட்களை மீட்டெடுத்து மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. உண்மைதானே, பாரம்பரிய கலை முடிஞ்சிச்சா. தொழில் முனைவோர், அதாவது பார்த்தா கலைகளில் ஆர்வமுள்ள இளைஞர்களை அந்தந்த கைவினை தொழில தொழில் முனைவராக ஊக்குவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பானை வணையிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கலை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரத்தானே. ஸோ அந்த கலையில வந்து ஆர்வம் இருக்கிற இளைஞர்களை அதுலயே பார்த்தோம்னா ஒரு வேலை போட்டு கொடுத்து அதில் ஊக்குவிக்கிற மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா திறன் பயிற்சி திட்டங்கள், அதாவது பார்த்தோம்னா இந்த மரவேலை, தஞ்சாவூர் பொம்மைகள் மற்றும் ஓவியம், பனை ஓலை கலை, கடல் ஓடு கலை, களிமண் மற்றும் காகித கலை, மட்பாண்டங்கள், கைத்தறி சாயமிடுதல், பத்தமடை பாய் தயாரித்தல், இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து பாரம்பரிய கலைகள். ஓகேங்களா, இதுக்கு வந்து சிறப்பு பயிற்சியும் அளிக்கிறாங்க, அதாவது திறன் பயிற்சி திட்டங்கள். இது மூலியமா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, அவ்வளவுதானே. பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆணைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதோடு பொருளாதார சுதந்திரம் மற்றும் நிலைத்தன்மையை வளர்க்க இது உதவுகிறது. ஓகேங்களா, ஸோ இது நாலு பாயிண்ட்டுமே முக்கியம். இது நோட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா படிக்கும்போது ஏன்னா திடீர் திறன் பயிற்சி திட்டங்கள்ல எது அடங்காதுன்ற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. ஓகேங்களா, அதனால பாத்துக்கோங்க. சரி ஓகே. இதுல நிதி உதவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி பெறுபவர்களுக்கு, ஓகேங்களா, இங்க பயிற்சி பெறுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மாசம் 12,500 ரூபாய் என்ன பண்றாங்க மற்றும் அவர்களின் திறன் மேம்பாட்டு பயணத்தை ஆதரிக்க பல்வேறு மானியங்களும் வழங்கப்படுகிறது. ஸோ 12,500 பிளஸ் இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் நிதி உதவி. ஓகேங்களா, ஓகே. இது செயல்படுத்தல் விவரம் என்னன்னு பார்க்கலாம். தொடக்க விழா பாத்தீங்கன்னா, பாரம்பரிய கலை மற்றும் கைவினை பொருட்கள் மீதான திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் இத்திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் அரசர் உதயநிதி, ஓகேங்களா, உதயநிதி ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தோம். எங்கன்னு பார்த்தோம்னா சென்னைன்னு பார்த்தோம். சென்னை கலைவாணர் அரங்கில் இது தொடங்கி வச்சுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட்டாண்மை. ஓகே, இது யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு பார்க்கலாமா. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக இங்க பாருங்க, ஜான்சன் எலக்ட்ரிக், போஸ் லிமிடெட், என்எல்சி மற்றும் நெட்டூர் தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை. ஓகேங்களா, 1 2 3 4 அப்படி கரெக்டா நோட் பண்ணிக்கணும். இவங்க போன்ற நிறுவனங்கள் தான் என்னது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. யார் ஜான்சன் எலக்ட்ரிக், போஸ் லிமிடெட், என்எல்சி மற்றும் நெட்டூர் தொழில்நுட்ப பயிற்சி. ஓகே, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு என்ன பார்க்கலாமா. வேலை வாய்ப்புகள் மற்றும் திறன் பயிற்சி குறித்து ஒரு துல்லியமான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம், இளையா என்ற ஏஐ சாட்பாட் இருக்கு இல்லையா, அது சேட் பண்ணுவோம் இல்லையா, அது இளையா. அது என்னன்னு கேட்டாங்கன்னா இளையா. ஓகேங்களா, மற்றும் ஒரு பிரத்யேக உதவி அமைப்பின் மூலம் நான் முதல்வன் இணையதளத்தை இதற்காக பயன்படுத்துகிறது. சேட்பாட் பேரு இளையா, அது யூஸ் பண்ற அந்த இணையதளம் பேர் வந்து நான் முதல்வன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, இதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிட்டத்தட்ட 3 சொல்லலாம். 3 திட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியமான திட்டங்களாவே நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டம். ஸோ நீங்க வந்து பேராகிராஃபா நீங்க எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி குரூப் 4லயும் பாயிண்டா யூஸ் ஆகும். நோட் பண்ணி கரெக்டா படிச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.